ஹலோ மக்களே வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வெளிநாடு இதுகெல்லாம் கலாச்சாரம் எப்போயோ கெட்டு எவ்வளவோ மோசமாகி போயிடுச்சு. இப்போ கொஞ்ச காலமாக தமிழ்நாட்டு கலாச்சாரமும் ரொம்ப படும் கேவலமாக போயிட்டுருக்குது. சினிமா ஃபீல்டில் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் ஒரு டான்ஸு, ஒரு கிளாமரான டான்ஸு, ஒரு ரொம்ப மோசமான டான்ஸ்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை ஃபாலோ பண்ணி யூடியூப்லேயும் டான்ஸ் ஆட பழகி வச்சுருக்குறாங்க. டான்ஸு மட்டும்தான் ஆடினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சினிமா துறைக்கே நான் கேட்குறேன் கேள்வி. நீ ஒரு மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு எல்லாத்தையும் சொல்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்போ நடிகை தமன்னா இவங்க நிறைய நடிகை இருக்காங்க. என்ன தமன்னா டான்ஸ் கூட இப்போ சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தேன். சரியா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரிங்களா, கலாச்சாரம் அப்படியே கொடி கட்டி பறந்துட்டுருக்குது. சரிங்களா, ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை பல மக்களுக்கு பிடிக்குது. நம்மளை ஃபாலோ பண்ணி வர்ற மக்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல பழகுங்க. ஒரு சொல்கிற இடத்துல, உங்களை ஃபாலோ பண்ணுற இடத்துல இருக்காங்கன்னா தயவுசெய்து அடுத்தாப்பில் வர தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அவ்வளோ மோசமாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடணும்னு என்ன ஒரு இது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே டான்ஸ் ஆனாங்க, இப்போ அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இது நல்லா இருக்கா? இது சமுதாயம் எவ்வளோ கெட்டு போகுது. இதை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. எல்லாமே எல்லா விஷயத்தையும் ரசிக்கத்தான் செய்கிறாங்க. கேள்வி கேட்குற அளவுக்கு யாருக்கும் ஞானமும் இல்லை, அதை தட்டி விடுறதுக்கும் யாருக்கும் ஒரு இதுவும் இல்லை. சரிங்களா, இதெல்லாம் மாற்றுங்க கொஞ்சம். என்ன காலம் ரொம்ப கலிகாலத்தில் போயிட்டுருக்குது. எப்படி அழிஞ்சு எப்படி சின்ன நம்ம ஆக போகிறோமோ இப்படியே போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆக போகிறோமோ ஒன்றும் புரியலை. தயவுசெய்து மாற்றுங்க. சரிங்களா.